சிவவாக்கியார் பாடல்களில் ரெண்டாவது பாடல், கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்கிறார். இதில் கற்பகம் அப்படின்னு கற்பக விநாயகரை அவர் வணங்குறது, அதுதான் இந்த ரெண்டாவது பாடலில் விநாயகப் பெருமானை வணங்குறாரு. விநாயகப் பெருமான் கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைத்தொழ, யானை முகம் கொண்டவனாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை கேட்டதையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய கற்பகத்தை நாம் கைத்தொழுது வணங்கும்போது எல்லா விதமான கலைகளும் நூல்களும் ஞானமும் கருத்தில் உதிக்கும். அதையெல்லாம் கற்றுக்கொள்வதில் எந்த சிரமமும் இருக்காது, எல்லாமே நமக்கு கிடைக்கும். இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணமான ஞானத்தையும் அவனே தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பெயர்கள் சிறிய பெயர்கள் கற்றுணர்ந்த பெயரெல்லாம், பெரியவங்களாக இருந்தாலும் சரி எளியவர்களாக இருந்தாலும் சரி கற்று உணர்ந்தவர்கள்லாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே அப்படிங்கிறார். பேயனாகிய நான், ஏன்னா சித்தர்கள் அப்படின்னா அவங்களுக்கு பகல் இரவு தூக்கம் விழிப்பு பசி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அதனால் பேயனாகி அப்படின்னு சொல்கிறார் சிவவாக்கியார். காரைக்கால் அம்மையாரும் பேய் வடிவு கேட்டு பெற்றார் அப்படிங்கிறத நம்ம அந்த வரலாற்றுலையும் பார்க்குறோம். அதனால் நான் ஒரு பேய் போல இருந்து ஓதுகிறேன், இதில் ஏதாவது பிழைகள் இருக்குமானால் பொறுத்தருளுங்கள். அதாவது இதை படிக்கக்கூடியவர்கள் ஏதாவது பிழைகளை காண்பார்களேயானால் பொறுத்தருளுங்கள் அப்படின்னு சொல்வது போல இந்த பாடலை சிவவாக்கியார் அமைத்திருக்கிறார். அதனால் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகம் மாதிரி நம்முடைய உள் உணர்வு கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு சிவவாக்கியார். ஏன்னா உள்ளத்துக்குள்ளே தானே நாம் சிவபெருமானை எண்ணி எண்ணி வணங்குகிறோம், விநாயகப் பெருமானை எண்ணி எண்ணி வணங்குகிறோம். அப்படின்னா இந்த உள்ளத்துக்குள்ளே தானே அவங்க இருக்கிறதா பொருள். அப்போ இந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வே எல்லா விதமான பொருள்களையும் நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு அவர் கூறுகிறார் அப்படின்னு நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த பாடல், ஆன 5 எழுத்துளே அகண்டமும், ஆன 5 எழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆன 5 எழுத்துளே ஆதியான மூவரும், ஆன 5 எழுத்திலே அகாரமும் அகாரமும், ஆன 5 எழுத்துளே அடங்கலாவதுற்றதே அப்படின்னு 3வது பாடலை குறிப்பிடுறாரு. இந்த 5 எழுத்தாகிய நமசிவாய அப்படிங்கிற அந்த எழுத்துக்குள்ளார அண்டமும் அகண்டமும் இருக்குது. அண்ட வெளிகள் அமைந்திருக்கிறது, பிரபஞ்ச வெளியே அந்த நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்தின் உள்ளேயே அடங்கி இருக்கின்றன. ஆன 5 எழுத்துளே ஆதியான மூவரும், 3 பேர் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்யக்கூடியவர்கள் என்று நாம் வைத்திருக்கக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய அந்த மும்மூர்த்திகளும் நமசிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரத்திலே இருக்கிறார்கள். ஆன 5 எழுத்துளே அகாரமும் அகாரமும், அகாரம் அகாரம் அப்படின்னு சொல்லுவது ஓம்காரத்தின் விரிவு. ஓம்காரத்தை தான் ஆ ஊ இம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆ ஊ இம் அப்படிங்கிறது தான் அந்த ஊங்கிறது மறைந்து இந்த 5 எழுத்து மந்திரத்துக்குள்ளார ஓம் என்பது அதனுடைய விரிவு இருக்குது. ஆன 5 எழுத்துளே அடங்கலாவதுற்றதே. எனவே இந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் உணர்ந்து ஓதணும். சும்மா போகிற போக்கில் நமசிவாய அப்படி சொல்லிக்கிட்டு போனால் நமக்கு பயன் இருக்காது. உணர்ந்து அதற்கான பொருளை உணர்ந்து, அதற்கான தன்மையை உணர்ந்து, அதற்கான குணத்தை உணர்ந்து இதை சொல்லுவதனால் என்ன விளையும் என்ற அந்த பயனையும் உணர்ந்து நாம் போதும்போது எல்லா விதமான தத்துவங்களும் இதற்குள் இருக்கின்ற காரணத்தினாலே இவற்றோடு கூட இந்த திரு 5 எழுத்தும் நம்முடைய உட்கலந்து உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய.